ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல் வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடம் என்ற தலைப்பிலிருந்து மற்றும் ஒரு பதிவு. இது செல்வத்தையும் செல்வாக்கையும் அள்ளித்தரும் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் நின்ற கிரகம் 9ஆம் இடத்திற்குரிய கிரகம் தரும் பலன் சார்ந்த தகவலை இந்த காணொலி வழங்குகிறது. ஜோதிட கலையில் 9ஆம் பாவத்தை கொண்டு பிதுர் வழிப்பெருமை, தெய்வ காரியங்களில் ஈடுபடும் தன்மை, பிறருக்கு உதவும் தன்மை, பக்தி யோகம், ஞானம், தர்மம், பூர்வீகத்தின் மூலம் பெறக்கூடிய தன்மை, ஜீவகாருண்யம், தகப்பனாரின் நிலை, நிலையான செல்வம், சுபிட்சம் நிலை, புகழ், தொண்டு, தியாகம், தபஸ், வள்ளல் போன்ற தன்மைகளையும் குணநலங்களையும் அடையாளம் காட்டக்கூடிய ஒரு அருமையான ஸ்தானம் என்றால் அது மாற்று கருத்திருக்க முடியாது. 9ஆம் இடம் அதிபதி சுபராக 9ஆம் இடத்தில் இருந்து சுபர்கள் குரு பகவான் 9ஆம் இடத்திலோ அல்லது வேறு கிரகத்துடன் கூடியோ இருப்பின் ஜாதகனுக்கு தகப்பனாரால் யோகங்களும் செல்வாக்கும் பாக்கியங்களும் தானாக கிடைக்கிறது. 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தான அதிபதி இரு சுபகரங்களுக்கு நடுவே இருந்து தந்தையால் மேன்மையும் கீர்த்தியும் அடையலாம். தனுசு ராசியில் பிறந்த லக்னத்தில் குருவும் 9ஆம் இடமான சிம்மத்தில் சூரியனும் இருக்க பிறந்தவர்கள் தந்தையார் பூர்வீக சொத்துக்கள் உடையவராகவும் அரசாங்க வேலையும் கௌரவமும் மரியாதையும் உள்ளவராக இருக்கிறார். இவரும் தந்தைக்கு தங்க நிகர் மைந்தனாக பூர்வீக குலப்பெருமைகளை காப்பவராகவும் விவேகியாகவும் பரோபகரியாகவும் தந்தையை அனுசரித்து தரமான ஆண்மகனாக இருந்திடுகிறார். 9ஆம் இடாதிபதி 5இல் நின்றால் தந்தை சொல் தட்டாதவனாக அவர் அடிபணிந்து நடக்கும் தனையனாக தந்தை வழி சொத்துக்களை ஆள்பவராகவும் பெற்றவராக இருக்கிறார். அல்லது பெற்றவர் முகம் கோணாமல் வாடாது நடக்கும் அன்பு மகனாக ஜாதகர் இருந்து விடுகிறார். லக்னாதிபதியும் கூடி வியாழன் பார்க்க இதுவும் சிறப்பான அமைப்பாகும். தந்தையும் மகனும் ஒத்த மனதினராய் ஒருவருக்கொருவர் பாசத்தை பொழிபவர்களாகவும் அன்பு பொங்கும் நெஞ்சினராகவும் இருக்கிறார்கள். 9ஆம் இடத்து அதிபதி லக்னாதிபதி மற்றும் 5க்குரியவன் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டு அவர்களுடைய தசாபுத்தி வரும் காலத்தில் தந்தை, மகன், பேரன் மூவரும் மிகச்சிறந்த உறவுகளோடு முழு சந்தோஷத்துடன் வாழ்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. 9ஆம் இடத்துக்குரிய அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று 1, 5, 9ஆம் இடங்களில் இருக்க ஜாதகம் கொடையாளியாகவும் கௌரவமான பெருமை வாய்ந்த குடும்பத்தில் பிறந்தவராகவும் இருக்கிறார். 9ஆம் இடத்தில் தீயோர் நிற்கும் பெற்றவர்களுக்கு தொல்லை தரும் துன்மார்க்கர்கள் ஆவார்கள். 9ஆம் இட அதிபதி 8இல் நின்றால் மகனை வெறுக்கும் தந்தையும் ஆவார். அவரது கடுமையான ஏச்சுக்களோ மகன் மனதை ஈட்டியாக குத்தி புண்படுத்தும். இத்தகைய தந்தையும் மகனும் விஷமென்று வெறுப்பான். 9ஆம் இட அதிபதி 6ஆம் இடத்தில் நின்றால் தந்தையே மகனுக்கு எதிரியாகிறார், வழக்காடுகிறார், ஏன் கொலை செய்யும் முயற்சி வரை செல்கிறார்கள். 9ஆம் இடத்துக்குரிய அதிபதி 12இல் நின்றால் தந்தையான் வீண் விரயங்களும் அபவாதங்களும் சூழும். 9ஆம் இடத்து அதிபதி நீச்சமாகி 9ஆம் இடத்தில் தீயோர் பார்வை பெற ஜனனம் ஏற்பட்ட உடனேயே தந்தை வழி தாத்தா சொத்து அரசாங்கத்தால் பறிக்கப்படுகிறது, பங்காளிகளால் பறிக்கப்படுகிறது. பலமான நோய் நொடி கடன் மூலமாக இவர் இந்த ஊரை விட்டு வெளியேறுவது என்பது அவமானத்தோடு செயல்படுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. லக்கினத்துக்கு 9க்குரியவன் 8இலிருந்து 8க்குரியவனால் பார்க்க பெறும் பொழுது பொருளாதார நிலை சீர்கேடு அடைகிறது. தந்தையின் சொத்துக்கள் அழியும் தரித்திர நிலை ஏற்படுகிறது. 9ஆம் இடத்தில் செவ்வாய், சனி, ராகு இருந்து பாவர் பார்வை பெற பிதா மரணம் அடைகிறார். அந்த 9ஆம் இடம் சர வீடாக இருக்கும் பட்சத்தில் அந்த தந்தை வெளியூரில் மரணமடைகிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. உள்ளூர் திரைலக்கணம் 9ஆம் இடமாகவோ 9ஆம் இடத்துக்குரிய கிரகம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கும்போது அந்த தந்தை வழி உறவு சொந்தங்கள் இருக்க தந்தை வழி பூர்வ புண்ணியத்திலேயே மரணமடைகிறார். அதே சமயத்தில் லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துக்குரிய கிரகம் உபய ஜெயஸ்தானங்களாக இருக்கும் பொழுது அந்த தந்தையினுடைய மரணம் பயணத்தின் போது
அமைகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பலமான பொருளாதார செல்வாக்கையும் கௌரவத்தையும் ஒரு ஜாதகனுக்கு தருவாரானால் அந்த ஜாதகத்தினுடைய தந்தை பலமான நோய்வாய்க்குட்பட்டிருக்கிறார், அல்லது கடனில் அவமானப்பட்டிருக்கிறார், அல்லது ஊரை விட்டு ஓடுகிறார் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் லக்கினத்துக்கு 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் வலுவாக இருக்கும் பட்சத்தில் அதனுடைய தசாபுத்தி நடக்கும் காலத்தில் தந்தை வழி சொந்தங்கள் பலமான நெருக்கடிகளையோ அவமானங்களையோ ஆயுள் தோஷங்களையோ நடைமுறையில் சந்திக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இதில் 5ஆம் இடத்தில் ஒரு கிரகம் நின்று தசாபுத்தியை நடத்து அந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் 9ஆம் இடத்துக்கு உரிய கிரகத்தோடு நட்பாக இருந்து 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் நின்ற ஸ்தானத்திலிருந்து 1, 4, 7, 10 அல்லது 1, 5, 9 அல்லது 3, 11 9க்குரிய கிரகம் இருந்து இவர் ஒருவருக்கொருவர் தசாவாகவோ புத்தியாகவோ இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகன் ஆகச்சிறந்த அற்புதமான கௌரவமும் மரியாதையும் நிரந்தர செல்வாக்கும் செல்வத்தையும் கொண்ட மகனாக அந்த ஜாதகர் வாழ்கிறார் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் 9ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருக்கும் பட்சத்தில் அதனுடைய தசாபுத்தி நடக்கும் காலத்தில் ஒருவர் ஜாதகத்தில் இங்கு உங்களிடம் ஜாதகம் பார்க்க வந்தால் அவர் பிறந்த வீட்டிலிருந்து 3வது இடத்தில் குடியிருக்கிறாரா என்று கேட்டு பாருங்கள். நிச்சயமாக ஆம் என்பார். அல்லது வேறு மாநிலத்திலிருந்து இங்கு வந்து ஜீவனம் செய்கிறீர்களா என்று கேளுங்கள். கண்டிப்பாக ஆமாம் என்பார். அதே சமயத்தில் 9ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்து அந்த 9ஆம் இடத்தில் கோச்சார சந்திரன் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஜாதகர் உங்களிடம் ஜாதகம் பார்க்க வருவாரானால் அல்லது அவரவர்களுடைய ஜாதகத்திலேயே ஜாதகத்தை எடுத்து பார்க்கும் காலத்தில் 9ஆம் இடத்தில் கோச்சார சந்திரன் சென்று கொண்டிருக்க 9ஆம் இடத்துக்குரிய கிரகம் 9ஆம் இடத்திலிருந்து தசாபுத்தியை நடத்த அவர்கள் அந்த ஊரை விட்டோ அல்லது அந்த மாநிலத்தை விட்டு விரைவில் இடமாறப் போகிறார்கள் அல்லது இடம் பெயரப் போகிறார்கள். அதன் மூலம் அவர் ஒரு அபரிமிதமான செல்வாக்கையும் கௌரவத்தையும் அடையப் போகிறார் என்பதில் துளியும் மாற்றம் இருக்காது நண்பர்களே. மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பறித்துச் சொன்ன மாமூலி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.